மனோஜ் ரோஹிணி சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்து ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க முத்து, மீனா எல்லாரும் இருக்காங்க. 2 பேரையும் ஒன்னா பார்த்து முத்துவிற்கு பயங்கர கோபம் வருது. மாறி மாறி எல்லாரும் மனோஜ கேள்வி கேக்குறாங்க. மனோஜ் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். இதனால ரோஹிணியோட சதி வேலைய முத்து புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் சிந்தாமணி முத்து மீனாவை பழி வாங்குறதுக்காக உடனே 38 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு வக்கீல் கிட்ட நோட்டீஸ் அனுப்ப சொல்றான். அப்புறம் முத்து வீட்டுக்கும் அந்த நோட்டீஸ் வருது. 24 மணி நேரத்துல மொத்த பணத்தையும் கொடுக்கணும்னு நோட்டீஸ்ல இருக்கு. அத பார்த்து மொத்த குடும்பமும் பயப்படுது. எப்பவும் போல மனோஜ் அத பெருசா எடுத்துக்காம கிண்டல் பண்றான். அண்ணாமலை நொந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. எப்படியாவது இந்த வீட்டை காப்பாத்தணும்னு முத்து கிட்ட சொல்றாரு.